அண்ணே எவ்வளோண்ணே? 100 ரூபாமா. இந்தாங்க. சரிம்மா. மேடம் வந்துட்டாங்க, மேடம் வந்துட்டாங்க, மேடம் வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. ஏய் பட்டை கிளப்புங்க. சரியான ராவு காலத்துல வந்து இறங்குது. என்னென்ன இழவெல்லாம் நடக்க போகுதோ. ஏய் பட்டை வைங்க. ஓகே சார். மணிமேகலை வாமா 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 வா. சார் என் பேரு மணிமேகலை இல்ல, தங்கமயில். ஐயோ நீ வர வாமா. வந்துட்டேன் சார். குயிக் குயிக் குயிக். நான் இந்த மாதிரி தான் சொன்னேன். போடு போடு. போடுமா. ஐயோ சார், எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நோ 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 நோ. இங்க பாருங்க, நீங்க எதுவுமே பேசக்கூடாது. உங்களை கோலாகலமா வரவேற்கிறது ஆண்டவனுடைய உத்தரவு. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் கேக்குறான். ஓகே வாங்க மேடம். ஐயோ மேடம் இருக்கட்டும் மேடம், இதெல்லாம் கழட்டாதீங்க. அதிகாரி சார் அப்புறம் எங்களை திட்டுவாரு. அப்படியே போய் அதிகாரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க மேடம். அட வாங்க மேடம். வாங்க வாங்க மேடம். வாங்க வாங்க. அட வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க வாங்க மேடம். வாங்க 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 சார். நல்ல போலீஸ் பட்டா ஒன்று போடுங்க சார். அப்பதான் மேடமோட என்ட்ரிக்கு கரெக்டா இருக்கும். போட்டுருவோம். சித்தே ஜில்லாடி நிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. வாங்கம்மா. வாங்க மேடம். வாங்க அட வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க மேடம். ஏய் அடக்கு முட்டக்கு எல்லாம் அடிக்குது போலி. போங்க போங்க. யோசிக்காம போங்க. இன்னைக்காவது போய் வேலை பாக்குறீங்களா? ஆண்டவரே, ஐபிஎஸ் ஆபீசர் வந்திருக்காங்க. ஐயோ சாரி மேடம். நீ கான்ஸ்டபிள் வேலைக்கு தானே செலக்ட் ஆன? எனக்கு தெரியாம எப்போ ஐபிஎஸ் ஆன? எஸ்பி சார் கொடுத்த ஆர்டர்ல டைரக்டா ஐபிஎஸ் எழுதி கொடுத்துட்டாரோ? நான் ஐபிஎஸ் எல்லாம் ஆகல சார். இந்த ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா தான் வந்திருக்கேன். இந்த ஆணவம் உன் தலையில ஏறிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை என் ஸ்டேஷனுக்கே வர வச்சேன். என்ன பரமன் சார், உங்களுக்கும் அறிவில்லை?
இதுக்கு அறிவு இருக்கானே கேட்டிருக்கலாம். ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு ஆப்டால் கான்ஸ்டபிளுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இத்தனை வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இவளுக்கு போய் மாலைய போட்டு பட்டாசையும் வெடிச்சு கேவலமா இருக்கு சார். நாடகத்தையும் போட சொல்லிட்டு நம்மளையும் கேவலப்படுத்துறது பாத்தியா? 3 ஸ்டார் இருந்தா பெரிய சூப்பர் ஸ்டார் நினைப்பு. என்ன பரமன் சார், ஏதாவது கருத்து இருக்கா? ஐயோ, எங்களுக்குன்னு எந்த கருத்துமே இல்ல. உங்க கருத்து தான் எங்க கருத்து. அது ஆண்டவரே, இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்ன ஆபீசர் நினைச்சுதான் வெடிய போட்டோம். இந்த பட்டாசு புகையில இந்த பொண்ணு என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்குன்னு தெரியாம மாலையை போட்டோம். ஆண்டவரே, அப்புறம் எங்களுக்கு தான் தெரியல, இதுக்காவது அந்த தைரியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிருக்கலாம் இல்லீங்களா? எப்படி சொல்லுவா? தகுதிக்கு மீறி மாலையும் மரியாதையும் கிடைக்கும் போது அதை அனுபவிக்கணும் தானே தோணும். இல்ல சார், நான் சொல்லணும்னு தான் வந்தேன். இவங்க தான் என்ன பேசவே விடல. இவங்க எல்லாம் உன்னை பேச விடாம உன் வாயில என்ன பிளாஸ்டிக் போட்டு கொட்டிட்டாங்களா? இந்த ஸ்டேஷனுக்கு நான் கான்ஸ்டபிளா தான் வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு 5 செகண்ட் ஆகுமா? சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? ஏன் தெரியுமா? பிறவியிலேயே ஐபிஎஸ் என்ற அகம்பாவம் உனக்கு. இல்ல சார், நான் சொல்றது. என் முன்னாடி நின்னு இனிமே பேசவே கூடாது. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு மாலை ஒண்ணுதான் குறைச்சல். இத போடும்போது உனக்கு உடம்பு கூசி இருக்கணும்ல. முதல்ல கழட்டத கழட்டுங்கிறல்ல. கரெக்டா ராவு காலத்துல தான் வந்து சேர்ந்து இருக்கிற. இது வரைக்கும் நல்லா இருந்த என் ஸ்டேஷன்ல உன்னாலதான் இனிமே 7:30 ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, ஏற்கனவே 7:30 ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது இந்த பொண்ணுனால நம்ம டியூட்டி டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், மாலை பட்டாசுன்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய செலவு பண்ணிட்டோமே. சரி, இவளோட முதல் மாச சம்பளத்துல என்ன செலவாச்சோ அதை பிடிச்சிருங்க. இந்த ஸ்டேஷன்ல உன்னோட முதல் வேலை என்னன்னு தெரியுமா? உன் சீனியர் ஆபீசருக்கு சல்யூட் அடிக்கணும். எங்க சல்யூட் அடி பாப்போம். சார், சத்தன்னு சல்யூட் அடிக்கிற, நல்லா அடி. அடிங்கிறேன். உன் ட்ரைனிங்ல என்ன கிழிச்சேன்னு எனக்கு தெரியல. ஒரு சல்யூட் கூட சரியா அடிக்க தெரியல. உன்னை எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல வச்சுட்டு எப்படி நான் மக்களுக்கு நன்மை செய்யறது? ஒன்னா மாதிரி ஆளுங்க எல்லாம் என் கழுத்து இருக்கிறதுக்குன்னே இங்க வந்து சேர்றீங்க. ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாரே, அவரை சொல்லணும். இனிமே என் முன்னாடி நீ வந்து போறப்பெல்லாம் எனக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற முதல் பனிஷ்மெண்ட். புரியுதா? ஸ்டேஷன் வாசல்ல ஒரே குப்பையா இருக்கு. எல்லாம் உனக்காக வெடிச்ச பட்டாசோட குப்பை தான். நீ என்ன பண்றனா, வேகமா ஓடி போய் உன் கையாலேயே கூட்டி பெருக்கி அந்த இடத்த சுத்தமா வைக்கிற. புரியுதா?
அதுக்கு முன்னால இந்த தெரு முனையில ஒரு டீ கடை இருக்கு. அங்க போய் ஸ்டேஷன்ல இருந்து வரேன், 6 டீ சூடா கொடுங்கன்னு வாங்கிட்டு வா. அப்படியே சூடா 2 போண்டா வாங்கிட்டு வா. புரியுதா? என்ன முழிக்கிற? சீக்கிரம் போய், எனக்கு தலை வலிக்குது. இதெல்லாம் உன் கடமையில தான் சேரும். திஸ் இஸ் ஆல்சோ யுவர் டியூட்டி. சார் சொன்னதை செஞ்சிரு, இங்க நிக்காத, இல்லனா பேய் மாதிரி கத்துவாரு. டேய், இன்னுமா நீ போல? என்ன நின்னுட்டு இருக்க? வா. போகும்போது வெளியில உடம்புல ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அயன் பண்ண மாதிரி ஸ்டிப்பா ஒரு லேடி எஸ்ஐ இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சல்யூட்ட போட்டு போ. பரமன் சார், அந்த பொம்மலாட்டம் விளையாட்டு இருக்குல்ல, 10 விரலி நூலை கட்டிக்கிட்டு கசகசா கசகசான்னு ஆட்டிக்கிட்டே இருப்பான்ல, அந்த மாதிரி இவ இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நம்ம இவளை ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும் சார். சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, ஆட்டி வச்சிருவோம். சார் பாவம் சார். ஹலோ, ஆபீசர்ஸ் பேசிட்டு இருக்கமல்ல, அவுட். சாரி சார். மாட்டிக்கிட்டியா? ஓ, என்னம்மா? டீயும் வடையும் வேணும்னே. மொட்டையா சொன்னா இப்படி? எத்தனை டீ எத்தனை வடை? 6 டீ 6 வடை. 6 டீயா 6 கப் டீயா? ஸ்டேஷனுக்கு புதுசா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்பதான் கூட்டமே வர ஆரம்பிச்சிருக்கு, இனிமேதான் வியாபாரமே சூடு பிடிக்கும். அதுக்குள்ள வந்துட்டாங்க பாரு ஓசியில வாங்குறது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல கடையை போட்டாலே இதான் பிரச்சனை. பேசாம வேற எங்கேயாவது மாத்திரலான்னு பாக்குறேன். ஏன் அழுத்துக்கிற? ஸ்டேஷன் பக்கத்துல கடை இருக்கிறது ஒரு பாதுகாப்பு தானே, ரவுடிங்க தொல்லைகள் இருக்காதுல்ல. அட போயா நீ வேற. ஏன் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். ஒரு நாளைக்கு 3-4 தடவை ஓசிட்டியா போதியா? போதா குறைக்கு வடை பச்சுன்னு நொறுக்கு தீனி வேற. எப்படியா கடைக்கு கட்டுப்படியாக? இப்படியே போனா நான் தலையில துண்டை போட்டு தான் போனோம். 4 தடவை குடிச்சா 2 தடவையாவது காசு கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானேயா? கடையை மூடிட்டு போ வழி சொல்றியா நீ? போலீஸ்கிட்ட போய் காசு கேட்க முடியுமா? கேட்டாலும் கொடுத்துருவாங்களா? நம்ம கிட்ட இருக்கிறத புடுங்காம இருந்தாலே பெரிய விஷயம். அத சொல்லு. அவங்களுக்குலாம் என்னையா கேடு? கவர்மெண்ட் வேலையில நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க, சைட்லயும் எக்கச்சக்கமா வருமானம் வருது. அப்புறம் ஏன் ஓசி கலையிறாங்க? காசு கொடுக்காம வாங்கி திங்கிறது எப்படியா உடம்புல விட்டோம்? யோ, கொஞ்சம் அடக்கி பேசியா. நேரங்களும் தெரியாம எகுற. அந்த பயம்லாம் போயிடுச்சியா. தப்பு செய்யறவனை பிடிக்கிறவனே தப்பு செஞ்சா எப்படியா பயம் வரும்? எரிச்சலும் கோவம் தானே வரும். சரி சரி, மிச்சத்தை கூட நான் கிளம்புறேன். இந்த குடியா. அண்ணா, டீ
போட்டுட்டீங்களா அண்ணே? என்னம்மா அவசரம் உனக்கு? கூட்டம் எவ்வளவு இருக்கு பார்த்தல? எல்லாரும் காசு கொடுத்து டீ குடிக்கிறவங்க. நான் இவங்கள கவனிப்பனா? ஓசில வாங்குற உனக்கு முதல்ல போட்டு தருவனா? நான் ஒன்னும் ஓசில டீ வாங்க வரல அண்ணே. இந்தாங்க காசு, டீ போட்டு கொடுங்க. ஸ்டேஷனுக்கு புதுசுன்னு பார்த்தா நீ வேலைக்கே புதுசுன்னு நினைக்கிறேன். இது உன் சொந்த காசா? ஆமா அண்ணே. போலீஸ்காரங்களை பத்தி நான் பொதுவா தான் சொன்னேன். நீ ஒன்ன சொல்லிட்டு தான் நினைச்சிட்ட போல இருக்க. உன் காசு எனக்கு வேணாமா? இல்லண்ணே, நான் பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு போவேன். பெரிய ரோசக்காரியா இருப்ப போல இருக்கு. அவங்க குடிக்கிற டீக்கும் திங்கிற தீனிக்கும் உன் மாச சம்பளம் பத்தாதுமா. அப்புறம் கடன் வாங்கிதான் நீ எனக்கு செட்டில் பண்ணும். அவங்க செய்யற தப்புக்கு நீ ஏன் தண்டாளுற? உன் காசை நீயே வச்சுக்க. இல்லண்ணா, நீங்க காசு வாங்கிக்கலனா எனக்கு எதுவுமே வேணாம். நான் வேற கடையை பாத்துக்கிறேன். அட இருமா, என்னம்மா விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட காசு வாங்கினேன்னு உன் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே என் கடை இங்க இருக்காது. நீ வேணா பொழைக்க தெரியாம இரு. என் பொழப்புல மண்ணள்ளி போட்டா தாயி. உன் காசை நீயே வச்சுக்க. உனக்கு இப்பவே டீ போட சொல்றேன். அதை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. இனிமே உன் முன்னாடி போலீஸ்காரங்களை பத்தி பேசவே மாட்டேன். அண்ணே, 6 டீ 6 வடை கட்டி கொடுனா. ஏமா இப்படி ஓரமா வந்து நில்லுமா. மணி 9:30 தான் ஆகுது. மயில் 10 மணிக்கு வருவாளா இல்ல முன்னாடியே வந்துட்டாளான்னு தெரியலையே. என்ன பண்றது? இதானே? சரிங்க சார். நோட் பண்ணிக்க. மேடம், என்ன வேணும்? தங்கமயில பார்க்கணும். நீங்க யாரு? மயிலோட ஃப்ரெண்டு மேடம். ஹலோ 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 ஹலோ. தம்பி இங்க வாங்க. என்ன தம்பி, குருமூர்த்தியை புதுசா பாக்குற மாதிரி குருன்னு பாக்குறீங்களே? இந்த ஆள் எப்படி இந்த ஸ்டேஷன்ல இருக்கான்னு பாக்குறீங்களா? சஸ்பெண்ட் முடிஞ்சதும் எஸ்பி சார் எனக்கு இங்கதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஏற்காடு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன், அவ்வளவுதான். அந்த 3 லட்சம் ரூபாய் மேட்டர்ல என் பேரை டேமேஜ் பண்ணது நீங்க தானே? சார், அந்த விஷயத்திலயும் நீங்க தான் தப்பு பண்ணீங்க. தப்பு நான் செய்யல தம்பி, அந்த முட்டா பசங்க செஞ்சாங்க. அந்த பணம் உங்களோடதுன்னு அவனுங்க சொன்னதுல தான் நான் குழம்பி போயிட்டேன். அதை விசாரிச்சு ஒரு தீர்வு எடுக்கிறதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டீங்க. சார்,
முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி இப்ப எதுக்கு சார் பேசுறீங்க? நீங்க சொல்றதும் சரிதான் தம்பி. காயம் ஆறுனாலும் வாடு அப்படியே தங்கிறது இல்ல. சரி, அதை விடுங்க. வழக்கமா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்கத்தான் வருவாங்க. ஆமாங்க. தம்பி பொக்கையோட வந்திருக்காரு. பொக்கே கொடுத்து பாராட்டுற அளவுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணிருக்கோமா என்ன? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்களா ஆண்டவரே. சார், இந்த பொக்கேவை நான் மயிலுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். மயிலு, தங்க மயிலு. சார், ஏன் சார் சிரிக்கிறீங்க? தம்பி, மயில் இந்த ஸ்டேஷன்ல ஏசியாவோ இன்ஸ்பெக்டராவோ சார்ஜ் எடுக்கல. சாதாரண கான்ஸ்டபிளா தான் இங்க சார்ஜ் எடுத்திருக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும் சார். மத்தவங்க மாதிரி வேகமா ஜெயிக்கணும், சீக்கிரமா ஜெயிக்கணும்னு சொல்லி மயில் ஆசைப்படல. படிப்படியா நிதானமா ஜெயிச்சாலே போதும்னு நினைக்கிறான். அதனாலதான் மயில் இந்த இடத்துல இருந்து அவ கரியர் ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு வாழ்த்து சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன். தம்பி என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா பரமன் சார்? ஐயா, நம்ம எல்லாம் போலீஸ்ல சேர்றப்ப ஒரு பூ கூட வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லீங்களே. அது ஆனா மயிலுக்காக தம்பி இங்க ஒரு பொக்கேவோட வந்திருக்குதுன்னா நான் நினைக்கிறேனுங்க. தம்பிய மயிலுக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இல்ல லவ்வர்னு சொல்றதான்னு சாரு கேக்குறாரு.